வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு மிக அருகில் கரையை கடக்க தொடங்கியது வர்தா புயல். பலத்த காற்றுடன் கனமழை பெய்வதால் நிலை குலைந்தது சென்னை. மாலை 4 மணி வரை மக்கள் வெளியே செல்ல வேண்டாம், தமிழக அரசு எச்சரிக்கை. வட தமிழகத்தில் தொடரும் கனமழை, பலத்த காற்று, மரங்கள் சாய்ந்தன, சாலைகள் மற்றும் மின்சாரம் துண்டிப்பு. சென்னை விமான நிலையம் மூடப்பட்டது. புறநகர் ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்துகள் நிறுத்தம். வர்தா புயல் தற்பொழுது கரையை கடந்து கொண்டிருக்கும் நிலையில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முற்றிலுமாக நிலை குலைந்திருக்கின்றன. வங்கக்கடலில் உருவாகியிருந்த வர்தா புயல் பகல் 2 மணி முதல் 5 மணிக்குள் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இதனால் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்துவிட்டன. திரும்பிய பக்கமெல்லாம் பேய் மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது. மணிக்கு 140 கிலோமீட்டருக்கும் கூடுதலான வேகத்தில் கடுமையான காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. சாலைகளிலும் குறுகிய தெருக்களிலும் உள்ள பெரிய மரங்கள் முறிந்து விழுகின்றன. பெரிய மரங்கள் விழுந்து கிடப்பதால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் போக்குவரத்தும், தொடர்ந்து மின்சார ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. மின்சார ரயில்கள் மட்டும் அவ்வப்போது இயக்கப்படுகின்றன. கடும் காற்று, பெரும் மழை காரணமாக நகர் பேருந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. சாலைகளில் இருசக்கர வாகனங்கள் எதுவும் செல்லவில்லை. சென்னை விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது. பிற்பகலில் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுவிட்டன. சென்னை மிக அருகில் வர்தா புயல் கரையை கடந்து கொண்டிருப்பதால் 24 மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னைக்கு வடகிழக்கே வங்கக்கடலில் 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த வர்தா புயல் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி நகர்ந்தது. இதனால் அந்த பகுதியில் மணிக்கு சுமார் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த வர்தா புயல் தற்போது கரையை கடக்க தொடங்கியுள்ளது. இதனால் மணிக்கு 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. வர்தா புயல் கரையை கடந்து கொண்டிருப்பதால் மதியம் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் உள்பட அனைத்து துறைகளின் உயர் அலுவலர்களும் பங்கேற்றனர். வர்தா புயல் கரையை கடந்து கொண்டிருப்பதால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே சென்னையில் உள்ள மக்கள் மதியம் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் விடிய விடிய மழை பெய்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் சாலையோரங்களில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். மேலும் வடசென்னையில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியது. சென்னை வடபழனி முதல் கோயம்பேடு செல்லும் வழியிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. எம்எம்டி வடபழனிலேருந்து கோயம்பேடு வரை ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் மழை பெய்யனால கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் டிராஃபிக் ஹெவினால சவாரியும் போக முடியல, குழப்பம் கெட்டு போய் அலையிறோம். மழை பெய்யுது ரொம்ப சந்தோஷம் தான். எப்பாவது ஒரு டைம் மழை பெய்யறதுனால சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் திடீர்னு மழை வந்ததுனால டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேலைக்கு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மித்தபடி ஒன்றும் கஷ்டமாக தெரியல. இது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. வர்தா புயல் தாக்கத்தால் சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. வாகன போக்குவரத்து இல்லாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்து வருவதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள வர்தா புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை நகரிலும் புறநகர் பகுதிகளிலும் நேற்று இரவு முதலே மிக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் வாகன போக்குவரத்தும் குறைவாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, அதேபோல அரசு நிறுவனங்களுக்கு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும்
விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன போக்குவரத்து குறைவாகவே காணப்படுகிறது. இருந்த போதிலும் சென்னை நகரில் பலத்த காற்று வீசி வருவதால் ஆங்காங்கே மரங்கள் வீழ்ந்து வருகின்றன. அதேபோல பெரும்பாலான மக்கள் வெளியே வராத நிலையில் மிகவும் ஆபத்தான நிலையிலேயே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த புயல் சென்னைக்கு மிக அருகாமையிலே கரையை கடக்கும் என்ற நிலையில் சென்னை நகர மக்கள் மிகவும் பயந்த நிலையிலேயே காணப்படுகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. வர்தா புயல் கரையை கடந்து கொண்டிருப்பதால் சென்னை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு மிக அருகில் வர்தா புயல் தற்போது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இதனால் மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. இதேபோல் சென்னையில் புறநகர் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமானோர் ரயில் நிலையங்களில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பெரும்பாலான பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆங்காங்கே பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பேருந்து சேவை முற்றிலும் முடங்கியது. வர்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னை மாநகரம் மட்டுமின்றி புறநகர் பகுதியிலும் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வர்தா புயல் மிக அருகில் வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய தாக்கத்தை இன்று அதிகாலை முதலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை மட்டுமல்லாமல் சென்னையை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு புறநகர் பகுதிகளான தாம்பரம், முடிச்சூர், செங்கல்பட்டு, பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. பல இடங்களில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படுகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அரசு ஒரு அறிவுறுத்திருக்கிறது. காற்றின் வேகம் அதிகம் இருப்பதாலும் பலத்த மழை பெய்ய இருப்பதாலும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த புயல் இன்று பிற்பகலுக்கு பிறகு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம் காலை முதலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில பல்வேறு இடங்கள்ல கனமழை பெய்துட்டு இருக்கு. காற்றின் வேகம் கூட பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல மர கிளைகள் சாயணும்னா மரத்தோரம் நிற்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல்வேறு விதமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த சமயத்தில் பொதுமக்களுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியம். இதற்கு பொதுமக்களும் நிச்சயம் உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இந்த சைக்ளோன் மிக அருகில் வரக்கூடும் போது இன்னும் அதிக அளவில் காற்றின் வேகம் இருக்க காரணத்தினால் மின் கம்பிகளுக்கு அருகிலோ அல்லது மரத்து கிளைக்கு அருகிலோ நிற்க வேண்டாம் என ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. எனவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா மகா தீபத்தை காண லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வர்தா புயல் காரணமாக மணிக்கு 100 கிலோமீட்டர் காற்று வீசுவதால் சென்னை கடற்கரை சாலை நேப்பியார் பாலம் அருகே இருந்து 18 மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வர்தா புயல் தாக்கத்தை அடுத்து சென்னையின் பல பகுதிகளிலும் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி.
வர்தா புயலின் காரணமாக நேற்று இரவு முதலே வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. சென்னையில் உள்ள ஏராளமான பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே மழை நீரும் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ரொம்ப நேரமாக நாங்களும் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ்ஸு கிடைக்கல. பஸ்ஸு எப்போ வரும் எங்களுக்கு தெரியாது. 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிது. மழை தண்ணினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. தண்ணி தேங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி எச்சரிக்கை எடுத்திருக்கான். இதனால் நிற்கிற மக்களுக்கும் பாதிப்பாது. மேலும் இந்த தேங்கியுள்ள மழை நீரை மாநகராட்சி அவ்வப்போது அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இந்த மழையானது தொடரும் பட்சத்தில் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்னும் சில நாட்கள் விடுமுறை விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்திகளுக்காக சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் புவனேஸ்வரி. வர்தா புயல் பற்றி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன. கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் 2 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இதனிடையே வர்தா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தாழங்குடா, தேவனாம்பட்டினம், சோனங்குப்பம், சொத்திக்குப்பம், பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 49 கடலோர கிராமங்களில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. தேவனாங்குப்பம் வெள்ளி கடற்கரையில் கடலோர காவல்படையினர் வாகனம் மூலம் ரோந்து சுற்றி வருகின்றனர். மேலும் புதுவை கடற்கரை சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வர்தா புயல் காரணமாக சென்னை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் எம் முருகேசன். கடந்த 1994ஆம் ஆண்டுக்கு பிறகு சென்னை வழியாக மீண்டும் ஒரு புயல் கரையை கடக்க உள்ளது. அப்போதெல்லாம் புயலுக்கு பெயர் வைக்கப்படவில்லை. 1994ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வட சென்னை வழியாக ஒரு புயல் கரையை கடந்தது. இதனால் சென்னை மிகவும் பாதிப்புக்குள்ளானன. குறிப்பாக சென்னை மாநகரம் வெள்ளக்காடாக காட்சியளித்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு கிடந்தது. வண்டலூர் பூங்காவில் பல மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடந்தன. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் கடலில் இருந்த ஒரு கப்பல் திருவெற்றில் கரையை நோக்கி தரை தட்டி நின்றது. இந்த கப்பலை கடைசி வரை கடலுக்குள் இழுக்க முடியாமல் போனது. இதனைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு ஜல் என்ற புயல் சென்னை வழியாக கரையை கடக்க இருந்தது. அது வலுவிழந்து போனதால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது 22 ஆண்டுகளுக்கு பிறகு வர்தா என்ற புயல் சென்னை வழியாக கரையை கடக்க உள்ளது. இன்று மதியம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள் இந்த புயல் கரையை கடக்க இருப்பதால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. கடல் கொந்தளிப்பாகவும் காட்சியளிக்கிறது. இதனால் இந்த சென்னையில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதியில் வாழும் குடிசை மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு முகாமிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 10 வண்டியில் போலீஸ் எல்லார் வீட்டுக்கும், இங்கே இருக்கிற எல்லா குடிசை வீட்டுக்கும் போயிட்டு ஒரு வீட்லேயும் ஒருத்தவங்களும் விடாமல் கையோட மண்டபத்தை மாற்றிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா போலீஸும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே கடலூர் பகுதியில் இருக்கிற மீனவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல முகாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கூலு, மண்டபம், கல்யாணம் சத்திரம், அது போலத்தில். ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு எல்லாமே அவங்களே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. இப்போ நம்ம தொழில் எந்த தொழிலுமே இல்லை. யாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு வலிக்கிறது கூட கஷ்டப்படுறாங்க. ஃபிஷர்மேன் போட்டு மரம் தொழில் பண்ண முடியாமல் அந்த போட்டெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற போட்டு தான் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு சில மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க போட்டு கல் மேலேயும் இல்லை ரோட்டு மேலேயும் வலிச்சு விட்றாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மற்றபடி போக்குவரத்துலாம் கொஞ்சம் பாதிப்பு தான். பீச் ரோடு இருந்தாலும் ஒரு சில பேர் போயிட்டு இருக்காங்க. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சாலைகளில் போக்குவரத்தும் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. காசிமேட்டிலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ஆர் முருகேசன். வர்தா புயல் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம், மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் விட்ட எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காலை முதலே மழை பெய்து வருவதால் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர், பொன்னேரி, எண்ணூர், திருவெற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பழவேற்காடு பகுதியில் கடல் நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 2000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 40க்கும் அதிகமான படகுகளும் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். பழவேற்காடு மற்றும் மணலியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த 20 பேர் 2 குழுக்களாக முகாமிட்டுள்ளனர். புயல் கரையை கடக்கும் போது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்கள் தயார் நிலையில் உள்ளனர். புயலுடைய காற்று வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் போட்டு வலை எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்களுடைய நார்மலான ஒரு வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த இடத்துல. அதனால் இங்கே வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு சாப்பாடு வசதி எதுவுமே இல்லை. எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யலை. ரொம்ப கஷ்டப்படுறோம். வெளியே போக முடியல, வர முடியல. எந்த கடையும் இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க மட்டும் என்ன இடம் இருக்குது, மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஊர் எல்லாமே முழுகி போயிருக்கு. தகுந்த சாப்பாடு உணவு இல்லாமல் மக்கள் குழந்தை குட்டி எல்லாமே தவியாக வீடு விட்டு வாசல் விட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். ரொம்ப மன கஷ்டத்தில் எல்லாம் மக்கள் தண்ணீர் சிந்தரில் வந்து ரொம்ப மன கஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. வர்தா புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடல் பகுதியில் அலைகளின் சீற்றம் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி துறைமுகத்தில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கடல் சீற்றத்தின் காரணமாக 3 மீனவர்களின் வீடுகள் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டன. வானூர் வட்டத்திற்குட்பட்ட பொம்மையார் பாளையம் கிராமத்தில் 1000க்கும் அதிகமான மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுனாமிக்கு பிறகு ஏற்பட்ட கடல் சீற்றத்தின் காரணமாக வீடுகள், மரங்கள், படகுகள் சேதமடைந்து வருவதால் கடற்பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வர்தா புயலின் காரணமாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புதுச்சேரி அருகே உள்ள பொம்மையார் பாளையத்தில் கடலோரத்தில் உள்ள மீனவ குடியிருப்புகளில் கடல் நீர் உள்ளே புகுந்ததால் 3 மீனவ வீடுகள் சேதமடைந்தன. மரம் விழுந்துருச்சு, வீடு விழுந்து 3 வீடு விழுந்துருச்சு. இது யாரும் பார்க்க வரல. இன்னைக்கு எங்க ஈசா ரோட்டு கிட்ட போகுது வலை வரலாம். அதுக்கு தூண்டில் வலை கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவடைய உள்ளதால் பக்தர்கள் 8 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கேரள மாநிலம் அருள்மிகு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதம் மண்டல கால பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. எனினும் மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது. தற்பொழுது சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பம்பை முதல் சன்னிதானம் வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதனால் சபரிபீடம், சரங்குத்தி ஆகிய இடங்களில் பக்தர்கள் தங்கியிருந்து பகுதியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் 6 மணி முதல் 8 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் பற்றி நமது செய்தியாளர் விக்னேஷ் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மகா தீப திருவிழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. 10 தினங்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மலையின் மீது ஏற்றக்கூடிய மகா தீபமானது இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் ஏற்றப்பட இருக்கிறது. இந்த காட்சியினை காண்பதற்காகத்தான் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து திருவண்ணாமலை கோயிலை சுற்றி வந்த வண்ணம் இருக்கின்றனர். கிரிவல பாதையை சுற்றி ஏராளமான பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக, அதாவது இந்த நிகழ்வு காரணமாக 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழா தற்பொழுது களை கட்ட தொடங்கி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் மழை பெய்திருந்தாலும் கூட பக்தர்கள் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். நாங்கள் 11 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். அண்ணாமலையாரை கும்பிட வருஷம் தீபத்துக்கு வந்துருவோம். உள்ள நல்லா சாமி தரிசனம் பண்ணோம். கூட்டம் இங்கே நிறையா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து சாமி கும்பிட்டு போகும்போது ஒவ்வொரு விதத்தில் நன்மை நடக்குது. தீபத்தை பார்க்க போது அப்படியே அண்ணாமலையார் பார்த்தது மாரி ஒரு ஃபீலிங். ஒரு 7 மலை போன மேலே நெய் ஊற்று போனேன். நல்லா சிறப்பாக இருந்தது. இப்போ மழை பார்க்கலாம் வந்தால் மழை வேறு வந்துருச்சு. இப்போ தூரில் ரொம்ப அவசியம். ஜனங்க மக்களுக்கெல்லாம் தவிக்கிறாங்க பாவம். ஆனால் மழை அப்படியே விட்டுச்சுன்னா ஜனங்கள்லாம் விரும்பி நல்லா பார்ப்பாங்க.
சாமி அண்ணாமலை நல்லா பார்க்கலாம். பாதுகாப்பு பணிக்காக சுமார் 8600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் பொதுமக்களை சுற்றி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த மகா தீபத்தை பார்க்கும்போது தங்கள் வாழ்வில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி தங்கள் வாழ்வில் நன்மை பெருகும் என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. பக்தர்களின் வருகையால் திருவண்ணாமலை முழுவதுமாகவே தற்பொழுது பக்தர்களின் தலைகளாக காட்சி அளிக்கிறது. வேந்த செய்திகளுக்காக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் எஸ் விக்னேஷ். இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி தொடரை கைப்பற்றி இந்திய அணி சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சுவிட்சர்லாந்து நாட்டில் உலகின் நீண்ட தொலைவு சுரங்க ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது பயணிகளிடம் பிரமிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் நீண்ட தொலைவு சுரங்கத்தில் அதிவேக ரயில் சேவை சுவிட்சர்லாந்து நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஜூரிச் நகரிலிருந்து லூகனோ இடையே 57 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிதாக சுரங்க வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. 17 ஆண்டுகளாக நடந்த இந்த பணி முற்று பெற்று இந்த சுரங்க வழித்தடத்தில் மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் இயக்கப்பட்டது. முதல் பயணத்தை மேற்கொள்ள குலுக்கல் முறையில் பயணிகள் தேர்வு செய்யப்பட்டனர். உலகின் நீண்ட தொலைவு சுரங்கப்பாதையில் அதிவேக ரயிலில் பயணம் மேற்கொண்டது வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம் என பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். 1 மணி நேரத்தில் இந்த ரயில் 220 கிலோமீட்டர் தொலைவை கடந்து லூகனோ சென்றடைந்ததும் பயணிகளுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. மும்பையில் உள்ள வான்கடை திடலில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 400 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா அதிரடியாக விளையாடி 631 ரன்கள் குவித்தது. இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் விராட் கோலி இரட்டை சதமும் ஜெயந்த் யாதவ் சதமும் அடித்தனர். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 231 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இங்கிலாந்து அணி தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்கள் இழப்பிற்கு 182 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸை விட 49 ரன்கள் பின்தங்கிய இங்கிலாந்து அணி விக்கெட்களை அடுத்தடுத்து இழந்து தடுமாறியது. டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான இன்று ஆட்டத்தை தொடர்ந்து இங்கிலாந்து அணி 195 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 36 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-0 என இந்தியா கைப்பற்றியுள்ளது. 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி வரும் 16ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியின் கேப்டன் விராட் கோலியின் சாதனை பட்டியல் தொடர்கிறது. சென்னையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தோனி 224 ரன்கள் குவித்ததே இந்திய கேப்டன் ஒருவர் எடுத்த அதிக அளவு ரன் என்பதே சாதனையாக இருந்தது. தற்பொழுதைய போட்டியில் கேப்டன் விராட் கோலி 235 ரன்கள் குவித்து இந்த சாதனையை முறியடித்துள்ளார். பன்னாட்டு கிரிக்கெட்டில் ஓராண்டில் 3 இரட்டை சதங்களை அடித்த 3வது கேப்டன் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். ஒருநாள் போட்டி, டெஸ்ட் போட்டி, T20 என 3 விதமான போட்டிகளிலும் 50க்கும் அதிகமான சராசரியை எட்டிய முதல் வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான தற்பொழுதைய தொடரில் 640 ரன்கள் குவித்துள்ளதால் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு தொடரில் அதிக ரன் குவித்த வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். தற்போதைய செய்தி. வர்தா புயலின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் AS தம்பி தரும் தகவலை நேரலையில் காணலாம்.
நான் இந்த வானிலை அறிக்கை பேசுகிறேன். வர்தா புயல் ஆனது சென்னைக்கு கிழக்கு கடல் பகுதியில் இப்போது ஒரு 30-35 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. அதோடைய அந்த ஐவால் ரீஜன் ரொம்ப இன்டென்ஸான ஆக்டிவ் ரீஜன் வந்து நமக்கு சென்னையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கிராசிங்ல ஒரு டைமும் கிடையாது, ஒரு பாயிண்டும் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ், ஒரு ரீஜன். மொத்தமாக இந்த புயலுடைய ரொம்ப தீவிரமான நெருக்கம் வந்து ஒரு 90 முதல் 100 கிலோமீட்டர் சைஸ் இருக்கு. இந்த இதில் வந்து நமக்கு வந்து அந்த மேற்கு பகுதி வந்து சென்னையை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த மேற்கு பகுதி கடந்துருக்காங்க. நம்ம ஐ ரீஜனுக்கு போவோம். ஐ ரீஜனுங்கிறது வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாமல், ரொம்ப தீவிரமான காற்றோ இல்லை மழையோ இல்லாத ஒரு காம் ரீஜன். அதோடைய நடுப்பகுதி நமக்கு வந்து ஒரு 3:30 மணிக்கு அளவில் வந்து நமக்கு சென்னை கரெக்டாக வரலாம். அப்போ வந்து நம்ம வந்து ப்ரெஷரை பொறுத்தவரையும் அந்த ரொம்ப லோவஸ்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு கிடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மொத்தமாக அந்த ஐ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஐவாடினோட கிழக்கு பகுதி நம்ம கரையோரத்துக்கு வரணும். அதுக்கு ஒரு 1 மணி நேரம் எடுக்கும். மொத்தமாக வந்து இன்னும் ஒரு 5:30 to 6 மணி வரையும் இந்த புயலுடைய தாக்கம் நமக்கு வந்து சென்னைக்கு வடக்கு ஒரு 60-70 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி சென்னைக்கு தெற்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரும் இருந்துட்டு. அதற்கு மேலே உள்ளது மழையானோட தான் டாட்டாவோட சீக்கிரம் வந்து சென்னைக்கு வடக்கு 70 கிலோமீட்டர் வரும், ஸ்ரீஹரிகோட்டா வரையும். அதுக்கப்புறம் தெற்கு வந்து மரக்காணம் வரையும் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து முதல்ல வந்து வடமேற்கு திசையிலிருந்து காற்று மழை வந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு காம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து தெற்கு மேற்கு திசையிலிருந்து காற்றும் மழையும் வரும். இதெல்லாம் முடிஞ்சு போகிறதுக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி வரை ஆகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு மிக அருகில் கரையை கடக்க தொடங்கியது வர்தா புயல். பலத்த காற்றுடன் கனமழை பெய்வதால் நிலை குலைந்தது சென்னை. மாலை 4 மணி வரை மக்கள் வெளியே செல்ல வேண்டாம், தமிழக அரசு எச்சரிக்கை. வட தமிழகத்தில் தொடரும் கனமழை, பலத்த காற்று, மரங்கள் சாய்ந்தன, சாலைகள் மற்றும் மின்சாரம் துண்டிப்பு. சென்னை விமான நிலையம் மூடப்பட்டது. புறநகர் ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்துகள் நிறுத்தம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.